our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்கிறதா? வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்து போயிருக்கிறீர்களா? ஆதாம் முதல் இன்று வரை எந்த மனிதனும் தப்பிக்க முடியாத ஒன்று இருக்கிறது, அது சஞ்சலம். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டும் ஒரு வாக்குதத்தம் இருக்கிறது. அந்த வாக்குதத்தத்தை நீங்கள் பற்றி கொண்டால் உங்கள் சஞ்சலம் மாறும். கடைசி வரை கேளுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் சஞ்சலம் ஓடிப்போக கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை நோக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஓடி வரும். அதே நேரம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலத்தை நீக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆதாம் ஏவாள் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்று முதல்தான் பூமிக்கு சாபம் என்கிற சஞ்சலம் வந்தது. ஸ்திரீ சஞ்சலத்தோடு பிள்ளை பேற்றை சந்திக்க வேண்டியதிருந்தது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. சாலமோனுக்கு திரளான ஞானமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் பேரும் புகழும் இருந்த போதிலும் கூட சஞ்சலம் அவரையும் விட்டு வைக்கவில்லை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த சஞ்சலத்தின் வேதனையிலிருந்து நம்மை மீட்க சித்தமானார். அதற்காகவே அவர் இந்த சஞ்சலம் நிறைந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். சஞ்சலத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் நம்மை மீட்கும்படி தன்னுடைய இரத்தத்தையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் சஞ்சலத்தார் கூட்டத்தில் நிற்காமல் மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் நிற்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டது உண்மையானால் கலங்க வேண்டியதோ சஞ்சலப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. நான் கர்த்தரின் சுதந்திரம் என்று உற்சாகமாய் சொல்ல முடியும். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு என்று ஞானி கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பலவிதமான சஞ்சலங்கள் உங்களை நெருக்க முயற்சிக்கும் போது உங்களை மீட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், பட்சமாய் பேசுவார். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம். இப்போது நான் சொல்ல போவது மிகவும் முக்கியமானது. சஞ்சலம் வருவது உண்மை. ஆனால் மீட்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் அது நிலைத்திருக்க முடியாது. இதுதான் கர்த்தர் கொடுத்த உறுதியான வாக்கு. இதை எப்படி அனுபவிப்பது என்பதை இப்போது பார்ப்போம். கர்த்தர்
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லும்போது அந்த பாட்டு வெறும் இசை அல்ல, அது சஞ்சலத்தை விரட்டும் ஆயுதம். மீட்கப்பட்டவர்களின் துதியே தவிப்பை தொலைவில் ஓட விரட்டுகிறது. சஞ்சலம் நெருங்கும் வேளையில் கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். அப்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களை நோக்கி ஓடி வரும். பிரியமானவர்களே, ஏசாயா 35ஆம் அதிகாரம் வனாந்தரம் மலரும் காட்சியை வர்ணிக்கிறது. பாலைவனம் பூஞ்சோலையாக மாறுகிறது, வறண்ட நிலம் நீரூற்றாக மாறுகிறது. இதுவே மீட்கப்பட்டவர்களின் வாழ்க்கையின் படம். சஞ்சலத்தினால் வறண்டு போன இருதயம் கர்த்தரின் மீட்பினால் மலரும் தோட்டமாக மாறும். இந்த மாற்றத்தை செய்யும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சஞ்சலம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களானால் அந்த சஞ்சலம் உங்களுக்கு உரியதல்ல. மீட்கப்பட்டவர்களின் உரிமை சந்தோஷம், மீட்கப்பட்டவர்களின் சுதந்திரம் மகிழ்ச்சி. அவருடைய வாக்கை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் சஞ்சலங்களை நிரந்தரமாக அகற்றுவார். இப்போது ஒரு கணம் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக சஞ்சலப்படுத்துவது என்ன? குடும்பமா, உடல் நலமா, வேலையா, பொருளாதாரமா? என்னவாக இருந்தாலும் கர்த்தர் அதை அறிவார். அவர் உங்களை கைவிடவில்லை, கைவிடவும் மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் சஞ்சலம் கடைசி வார்த்தை அல்ல, கர்த்தரின் கிருபைதான் கடைசி வார்த்தை. இன்று உங்களை நெருக்குகிற ஒவ்வொரு தவிப்பும், ஒவ்வொரு பாரமும், ஒவ்வொரு சஞ்சலமும் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போகும். கர்த்தர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். ஆமேன். கர்த்தரின் வாக்கு மாறாது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். இதுவே மீட்கப்பட்டவர்களின் நிரந்தர அனுபவம். இதுவே கர்த்தரின் உறுதியான வாக்குதத்தம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் சஞ்சலமான இருதயத்திற்கு சமாதானமாக இருந்தால் கமெண்டில் என் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் உங்கள் அன்பை லைக் மூலம் தெரிவியுங்கள். சஞ்சலத்தில் போராடி கொண்டிருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இப்போதே ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் உடைந்து போயிருக்கும் இருதயங்களை இப்போது நீர் தொட்டருளும். வெளியில் சிரித்தாலும் உள்ளே கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. அவர்களுடைய இரவுகளின் கவலைகளையும் சொல்ல முடியாத பாரங்களையும் மனதை நெருக்கும் சஞ்சலங்களையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று நீர் கொடுத்த வாக்குதத்தத்தின்படி ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு மன அழுத்தமும், ஒவ்வொரு சஞ்சலமும் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைந்து போகட்டும். சஞ்சலத்தினால் வறண்டு போன இருதயங்களில் உம்முடைய சமாதானம் நதி போல பாயட்டும். தவிப்பினால் சோர்ந்து போன ஆத்துமாக்களை உம்முடைய பிரசன்னம் புதிதாய் தேற்றட்டும். கர்த்தாவே, நான் கைவிடப்பட்டு விட்டேன் என்று நினைத்து அழுகிறவர்களை நீர் அணைத்து கொள்ளும். மனுஷர்கள் புரியாத வேதனைகளை நீர் புரிந்து கொள்கிற தேவன். இன்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரின் வீட்டிலும் உம்முடைய சமாதானம் தங்கட்டும். குழப்பத்திற்கு பதிலாக தெளிவு
ஓய்வு, பயத்திற்கு பதிலாக தைரியம், சஞ்சலத்திற்கு பதிலாக சந்தோஷம் பிறக்கட்டும். இயேசுவே, மீட்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் சஞ்சலம் கடைசி வார்த்தை அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபைதான் கடைசி வார்த்தை. இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களில் புதிய நம்பிக்கை எழும்பட்டும். அவர்களுடைய கண்ணீரை நீர் சந்தோஷமாக மாற்றப் போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். என் சஞ்சலமும் தவிப்பும் மூடி போகும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். எங்கள் இருதயங்களை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.